உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இந்த இக்கட்டான சூழலில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான் உக்ரைனை வழிநடத்தி வருகிறார். இதற்கிடையே உக்ரைன் அதிபர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி பரபர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது சர்வதேச அளவில் பேசு பொருளாகவே மாறியிருக்கிறது. அதே நேரம் ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்கிறார். இது தொடர்பாக தலைநகர் கீவ் நகரில் நடந்த பிரஸ் மீட்டில் பேசிய ஜெலன்ஸ்கி, உக்ரைனுக்கு அமைதி திரும்ப நான் எனது பதவியை விட்டுத்தர வேண்டும் என்றால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவியை கொடுத்தால் நான் அதிபர் பதவியை விட்டு விலக தயாராக இருக்கிறேன். மேலும் நான் ட்ரம்பிற்கு சில விஷயங்களை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உக்ரைனின் நிலைப்பாட்டை ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவின் தாக்குதலால் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளோம். எனவே ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்யும் நபராக மட்டுமே ட்ரம்ப் இருக்கக்கூடாது. இந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்ப உக்ரைனின் கூட்டாளியாக ட்ரம்ப் இருக்க வேண்டும். இதை ட்ரம்ப் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன். அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது என கூறியிருக்கிறார். உக்ரைனை பொறுத்தவரை அது அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்பில் இணைய ஆர்வம் காட்டியது. ஆனால் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அந்த படைகள் ரஷ்யாவின் எல்லைக்கு மிக அருகே வந்துவிடும். உக்ரைன் நேட்டோவில் இணையும் முயற்சியை எடுத்த போதுதான் ரஷ்யா ஆத்திரம் கொண்டு தாக்குதலை தொடங்கியது. உக்ரைன் நேட்டோவில் இணைவது தனது நாட்டிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே இருக்கும் என புதின் பார்க்கிறார். மறுபுறம் நேட்டோவில் இணைவது தங்களுக்கு ரஷ்யாவின் ஆதிக்கத்தில் இருந்து பாதுகாப்பை தரும் என உக்ரைன் கருதுகிறது. ஏனென்றால் நேட்டோ நாடுகளுக்கு நேட்டோ படைகள் பாதுகாப்பு தரும். குறிப்பாக நேட்டோ உறுப்பு நாட்டை யாராவது தாக்கினால் அதற்கு அனைத்து நேட்டோ நாடுகளும் ஆதரவாக வரும். இது தனக்கான பாதுகாப்பை தரும் என உக்ரைன் கருதுகிறது. ஆக இப்படித்தான் போர் தொடங்கியது. சோவியத் ரஷ்யா காலத்தில் அந்த நாட்டுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் நேட்டோ. அமெரிக்காவின் தலைமையின் கீழ் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கொண்டு ஒரு பெரும் படையாக நேட்டோ உருவானது. ஆனால் சோவியத் ரஷ்யா உடைந்த பின்னர் நேட்டோ கலைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக சோவியத் ரஷ்யாவின் முன்னாள் நாடுகளை நேட்டோ இணைத்துக் கொண்டது. அப்படித்தான் நேட்டோவில் இணைய உக்ரைனும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யாவின் பக்கத்து நாடு, அதாவது இந்தியா வங்கதேசம் போல. அமெரிக்கா ஆதரவோடு உக்ரைன் தேர்தலில் அதிபராக ஜெயித்த ஜெலன்ஸ்கி நேட்டோவில் இணைய விருப்பம் தெரிவித்தார். இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஏனெனில் நேட்டோவில் உக்ரைன் இணைந்துவிட்டால் அந்த நாட்டு எல்லையில் நேட்டோ படைகள் நிறுத்தப்படும். இது ரஷ்யாவுக்கு நேரடியான அச்சுறுத்தல். எனவே ஜெலன்ஸ்கியின் இந்த முடிவு குறித்து ரஷ்யா தொடர்ந்து எச்சரித்து வந்தது. இருப்பினும் உக்ரைன் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்ததால் கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியது. 3 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. போரை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா விருப்பம் தெரிவித்தாலும் உக்ரைன் அதற்கு முன்வரவில்லை. காரணம் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பைடனின் முழு சப்போர்ட் தான். பைடன் ஏராளமான உதவியை உக்ரைனுக்கு செய்தார். எனவேதான் போரில் உக்ரைனால் இன்று வரை தாக்குப்பிடிக்க முடிகிறது. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. புதிய அதிபரான ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேன் என அறிவித்துவிட்டார். எனவே போரை முடிவுக்கு கொண்டு வர கேட்டிருக்கிறார். இப்படி நடந்துவிட்டால் உக்ரைனில் அதிபர் தேர்தல் வரும். இந்த தேர்தலில் ஜெலன்ஸ்கி ஜெயிக்க வாய்ப்பு குறைவுதான். ஆகவேதான் அவர் போரை நிறுத்த மாட்டேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார். இப்போதைய தருணத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெருக்கமாக கூடிய நிலையில் போரை நிறுத்தவும் தயார், எனது பதவியை ராஜினாமா செய்யவும் தயார், ஆனால் எங்களை நேட்டோவில் இணைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி.